விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்திருக்கும் மழை பிடிக்காத மனிதன் ரிலீஸுக்கு ரெடியாகிவிட்டது. இன்ஃபினிட்டி பிலிம் வெஞ்சர் சார்பில் தனஞ்சயன் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் சத்யராஜ், சரத்குமார், கன்னட நடிகர் தாலி தனஞ்சயா என பெரும் நட்சத்திர பட்டாலும் நடித்திருக்கின்றனர். சமீபத்தில் வெளியான இதன் ட்ரெய்லர் வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் விஜய் ஆண்டனியிடம் பேசினோம். மழை பிடிக்காத மனிதன் தலைப்பை கவிதையா இருக்கே. ஆமா, ஹீரோ வாழ்க்கையில் ஒரு மரணம் நடக்கிறதுக்கு மழையும் காரணமா அமையுது. அதனால அவருக்கு மழை மின்னலை பிடிக்காம போயிடுது. மழை பிடிக்காத மனுஷனுக்கு வேற என்ன பிடிக்கும்? அதனால எந்த உறவும் வேண்டாம்னு எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கி இருக்கிறான். அவன் கண்ணு முன்னால சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்றான், அதை அவனை எப்படி மாத்துறதுதான் படம். மனித நேயத்தோட முக்கியத்துவத்தை படத்தின் கதை சொல்லும். படத்துல முதல் 40 நிமிடம் உங்களுக்கு வசனமே இல்லையாமே. கதைப்படி அப்படிதான். எக்ஸ்பிரஷன்களை மட்டும் கொடுத்து விட்டு இருப்பேன். யாருமே வேண்டாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு மறைஞ்சு வாழ வேண்டிய சூழல் நாயகனுக்கு வருது. இந்த ஊர்ல நீ வாழ்ந்துக்கோ, இங்க யாரையும் உனக்கு தெரியாது, வாழ்க்கையை புதுசா தொடங்கணும். அவன் அந்த மான்ல ஒரு டீம் இறக்கி விட்டுட்டு போறாங்க. அவன் ஒரு நாயை பார்க்கிறான். அது கால் ஒடிந்த நாய். அது மூலமா அவனுக்கு சில தொடர்புகள் கிடைக்குது. அங்கிருந்து கதை தொடங்கும். பிறகு அவன் பேச தொடங்குவான். அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துகிறது படம். விஜயகாந்த் நடிக்க இருந்த கேரக்டர்ல சத்யராஜ் நடிச்சிருக்காரு. ஆமா, விஜயகாந்துக்காக இயக்குனர் விஜய் மில்டன் 1 வருஷம் காத்திருந்தார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் விஜயகாந்த் மேல லைட் படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால வெளிச்சமான இடத்துல 2 மணி நேரத்துல சில காட்சிகளை வேகமாக எடுத்துடலாம்னு பேசினாங்க. ஆனா அதுக்கும் வழி இல்லாம போச்சு. பாஸ் மாதிரியான கேரக்டர் இது. அதுல சத்யராஜ் சார் பண்ணி இருக்கார். அவர் லுக்கே அருமையா இருக்கும். படம் முழுவதும் மழை வருமா? மழையும் ஒரு கேரக்டர் மாதிரி தான். அடிக்கடி வரும். மழை வரும்போதெல்லாம் ஹீரோவுக்கு பிரச்சனை வரும். மழையே பிடிக்காத ஹீரோ ஒரு கட்டத்துல அதை ஏத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே இறங்குறார். பொதுவா வாழ்க்கையில மழைங்கிறது தவிர்க்கவே முடியாம திடீர்னு வந்து நிற்கும். அப்போ ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? இந்த மழையை பிரச்சனைகளின் குறியீடாகவும் பார்க்கலாம். பிரச்சனைகளை தவிர்க்க தான் எல்லோரும் பார்ப்பாங்க. தவிர்க்கவே முடியலனா என்ன பண்ண முடியும்? மெசேஜ் எதுவும் சொல்லிருக்கீங்களா? எல்லா படத்திலயும் கெட்டவனை ஹீரோ கொள்வது மாதிரி தான் கதை இருக்கும். ஆனா அந்த கெட்டவன் யாரோ ஒருத்தருக்கு நல்லவனாகவும் இருப்பான். மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, வேண்டியவங்களுக்குன்னு அவன் நல்லவனாக தான் இருக்கிறான். அதனால இவன் கெட்டவன், அவன் நல்லவன் யாரையும் சொல்ல முடியாது. இதுல இயக்குனர் சொல்ற விஷயம் என்னன்னா, கெட்டவனே இல்ல, கெட்டதை அழிக்கிறது தான் முக்கியம் என்பதுதான். சரத்குமார் நெகட்டிவ் கேரக்டர்ல வராராம். கதைப்படி அவரால் ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் என் பக்கம் நிற்கிறவரா, வேற பக்கம் இருக்கிறவரா அப்படிங்கிறது தான் படம் பார்த்தாதான் தெரியும். மேகா ஆகாஷும் நல்லா நடிச்சிருக்காங்க. கூடவே தாலி தனஞ்சயா, பிருத்வி அம்பர், சரண்யா பொன்வண்ணன், முரளி சர்மான்னு நிறைய நடிகர்கள் இருக்காங்க. விஜய் மில்டனின் கோலி சோடால நீங்க நடிக்கிறதா இருந்தது. ஆமா, அவர் முதல்ல அதுக்கு கோயம்பேடுன்னு தலைப்பு வச்சிருந்தார். அதில் நான் நடிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அது நடக்கல. பிறகு பிச்சைக்காரன் பண்ணும்போது இந்த கதையை சொன்னார். அது மாசான கதையா பிரம்மாண்டமா இருந்தது. நான் அப்பதான் வளர்ந்து வர நேரம், அதனால பண்ண முடியல. இப்ப சரியா அமைஞ்சது. அந்த கதைக்கு சரியா பொருந்துவேன்னு தெரிஞ்சுதான் ஓகே சொல்லிட்டேன். இசையமைப்பாளரா ஏன் திடீர் இடைவெளி? கொஞ்சம் இடைவெளி விழுந்துருச்சு. லைவ் கான்சர்ட்டுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதுதான் ரசிகர்கள் பாடல்களை எவ்வளவு கொண்டாடுறாங்க, விரும்புறாங்கன்னு தெரியுது. அதனால அடுத்த வருஷத்துல இருந்து நான் நடிக்கும் படங்களுக்கு இசையமைக்கிறேன். நான் நடிக்காத படங்களுக்கும் இசையமைக்க போகிறேன். இப்ப ஏஐ தொழில்நுட்பத்துல பாடல்கள் இடம்பெறுவது பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கத்தக்க விஷயம். சரியா பண்ணினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இசையை பொறுத்தவரை ஒரு பாடகர் பாடினாதான் அதை பயன்படுத்த முடியும். வாய்ஸ் மாத்திக்கலாம். முன்னால ட்ரம்ஸ் வாசிக்கணும்னா ட்ரம்ஸை வாசிப்பாங்க. இன்னைக்கு கீபோர்ட்லயே அதை வாசிக்க முடியும். இந்த மாற்றம் எப்படி தவிர்க்க முடியாததோ அதே போலதான் ஏஐ தொழில்நுட்பமும். அடுத்து என்னென்ன படங்கள்? ஹிட்லர், வள்ளிமயில், அக்னி சிறகுகள் படங்கள் முடிச்சிருச்சு. அருவி இயக்குனர் அருண் பிரபு இயக்கும் படம், லியோ ஜான்பால் இயக்கும் படம்னு போயிட்டு இருக்கு. பிச்சைக்காரன் 3 2026 வருஷம் தொடங்கும்.